சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனோ மகிழுமினாட்சி சொக்கநாதர் மனோ மகிழுமினாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி ஜனனி பாண்டிய ராஜகுமாரி பவானி அம்பாள் பாண்டிய ராஜகுமாரி பவானி அம்மா பஞ்சமி ஸ்ரீ பரமேஸ்வரி வேண்டுமரம் தர இன்னும் மனம் இல்லையோ வேண்டுமரோம் தர இன்னும் மனோ இல்லையோ நாதஸ்வரூபிணி வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி ஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி அண்ணே எல்லா மைக்கு போட்டு ஹல் 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 எக்கோ எக்கோ வச்சுக்கோங்க ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒழித்திட ஓங்காரமே ஞானம் சங்கீதம் இசைத்திட ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒழித்திட ஓங்காரமே ஞானம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றும் ஒரு யானை உருவம் வான்வெளியில் தோன்றும் ஒரு யானை உருவம் அதன் வந்த உடல் காண ஒரு குழந்தை வடிவம் ஒரு மணி எதிர் எதிர் ஒழித்திட ஓங்காரமே ஞானம் சங்கீதம் இசைத்திட சிவமணி குபதேசம் செய்ததொரு செம்பொன்மணி ஆ சிவமணி குபதேசம் செய்ததொரு செம்பொன்மணி முருகனின் மூத்தவள் இவன் தானோ முத்தமிழ் சொன்னவள் இவன் தானோ சிவமணி குபதேசம் செய்ததொரு செம்பொன்மணி முருகனின் முன்னவள் இவன் தானோ முத்தமிழ் சொன்னவள் இவன் தானோ சீரார்ந்த மதுரையிலே செங்கோல் செலுத்தியோ தேவி அவன் வழியினிலே வளர்ந்தானோ சீரார்ந்த மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேவி அவன் வழியினிலே வளர்ந்தானோ நடை பயின்றானோ முகம் வளர்ந்தானோ நடை பயின்றானோ ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் உழைத்திட ஓங்காரமே ஞானம் சங்கீதம் இசைத்திட வணங்கிடும் அறியவரை வாழ்த்திய வரமருளும் தூக்கிய துதுக்கை ஒன்று வணங்கிடும் அடியவரை வாழ்த்திய வரமருளும் தூக்கிய துதுக்கை ஒன்று பந்தவினை பந்தத்தில் பாட்டத்தை ஓட்ட வரும் சேட்டுமிகு சிவிகள் இரண்டு
பேரு என்னண்ணே? ஹலோ வாய்ஸ் வெளியே கேக்குதா உங்களுக்கு? ஹலோ வீரமத்தி அம்மன். சரி சிறப்பு சரி உட்காருங்க உட்காருங்க. ஹலோ வாங்கண்ணே ஒரு ஆள் மேடைக்கு வாங்க. ஐயா வாய்ஸ் வெளியில கேக்குதா உங்களுக்கு? வாய்ஸ் வெளியே கேக்குதா? சரி சந்தோஷம். ஹலோ வீரமத்தி அம்மன். ஹலோ எக்கோ எக்கோ ஹலோ 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 சாமி வந்தா மேடைக்கு விட்டுருங்க. அதான் யாரும் பிடிச்சி உட்கார வைக்காதீங்க. ஹலோ பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா, உரைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா, கண்ண கண்ண உருட்டாத கருமாரி அம்மா, கட்டியனை காட்டாத காளிதேவி அம்மா, ஆக்கி வச்ச சோத்த நீ முக்கு முட்டை குடிச்ச, அவ ஊத்தி வச்ச கூழ ஓனா குருசிக்க குடிச்ச, அடி சங்கரியே பைரவியே சட்டின வரத்தை எங்கரி, அடி பாரே நீ தவிப்பத, குத்தமாரே நீ கொதிப்பத, உரைச்சு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா, உரைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா, கண்ண கண்ண உருட்டாத கருமாரி அம்மா, கத்திய நீ காட்டாத காளிதேவி அம்மா. வேப்பிலையை இடுப்புல சுத்தி என் இடுப்ப சுத்தி வேண்டி வேண்டி கோவில சுத்தி உன் கோவில சுத்தி கணத்துல அழகு வேல் குத்தி என் அழகு குத்தி பால் குடங்கள் எடுத்த அந்த பாலையை முகத்தை பாரே என் பாடி முட்டைப்பால் உனக்கு தந்தா சுட்ட மீன் தொடைகள் வச்சா கட்டி கட்டி நிக்கிறியே காவு கட்டி நிக்கிறியே அம்மா பத்தினிக்கு விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா பெத்தவளை மனம் இறங்கி பாசத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடலீரே கொதிச்சு போட்டா சூடேது மீனாட்சி அம்மாரம்மா அம்மா கற்பூர தீபமேதி அலரிச்ச பெண்களுக்கு கைவிளக்கு போட்டு அந்த பாரம்மா அடி பொன்னிடம்மா அது என்று முன்னிடம்மா வெட்டுவது உன்னிடம்தான் அடி சத்தியம் பண்ணு பக்தருக்காக என்னிடம் வந்து சத்தியம் பண்ணி பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா, உரைச்சு பார்க்காத பாளைய
வச்சு உச்சி மடம் மாலையும் கட்டி உன் கழுத்தில் போட்டு கும்பிட்டவா வாழ்வ காக்க வாடி 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 எம்மாவே முப்பதையும் நாற்பதையும் காப்பவளே அம்மானி காப்பவளை கொலை செஞ்சா கடவுளும் பொய்யாடி குங்குமத்தை கொடுத்த கையா மக்களத்தை பறிக்கலாமா கோலவெளி அம்மானி கோரபடி கேட்கலாமா அம்மா புரிச்சவரை கேட்டு இங்கு ஒரு காலில் தவம் இருந்த மாங்காடு காமாட்சி வாவடி அம்மா அம்மா குடிசை முதல் மாடி வரை பெண்களுக்கு தாலி இல்லா வாழ்க்கை இங்கு வெளியம்மா அடி வந்து விடு பூமட்டம் தந்து விடு அடி சத்தியம் பண்ணு மக்களுக்காக இங்கே வந்து சத்தியம் பண்ணு குடிக்காத முட்டக தண்ணி அம்மா உரைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா வாக்கி வச்ச சோத்த நீ முக்கு முட்டை குடிச்ச ஊத்தி வச்ச கூல குருசிக குடுத்த அடி சங்கரியே பைரவியே சட்டுன வரத எங்கு பாரே நீ தவிப்பத கொஞ்சம் மாறே நீ கொதிப்பத உரண்டு குடிக்காத முண்டக தண்ணி அம்மா உரைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா எல்லாம் கை தட்டுங்க எல்லாம் கை தட்டு கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி பாடி இங்கு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க சித்தபாய் ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க என் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க பேரு கட்டு போனாதுன்னா நம்ம உழவு என்ன ஆகுங்க விட்டுடு தம்பி நீ உட்காரு தம்பி நாடகத்தை கருத்து போறாத ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன்னு அப்படி என்னத்தை சொல்ல வர எனக்கு போட்டியா சட்டை ஓட்டு வந்திருக்கியா உட்காருண்ணே ஏனே நீனா என் அண்ணேன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு உட்காருண்ணே சரக்கு தானே அடிச்ச சேர்த்து கூர்ணம் வந்ததை குடிச்சிட்டியா உட்காரு நீனா எதுக்கு பூமிக்கு பாரமா இருக்க கேமரா எடுத்தாங்கன்னா நாளைக்கு வீட்டில் கஞ்சி ஊத்தாதுங்க உலகம் பூரா பார்த்து போடுவாங்க இந்த கேமரா திருப்பிட்டியா திருப்பிட்டானே அன்னைக்கு இருந்த மாதிரி கூட்டம் இல்லையே ஏன் வேலையை வெட்டி அடைச்சிட்டீங்களா ஆளுகளை காணாம நான் என்னத்தை செய்ய மை செட்டு அருமையான மை செட்டு வளர்மதி தானே கருப்பாயூரணி வளர்மதி என்றால் மென்மேலும் நீங்க வளரணும் அடுத்த வருஷம் நீ BMW கார் வாங்கணும் நான் தெருவில் நிற்கணும் அப்புறம் அந்த காரில் ஏற்றுவாங்களாக்க நீங்கள் என்ன கப்பு பண்ணி எழுதிட்டிய உனக்கு என்ன எறும்பு கடிச்சு பிடிச்சா வெதரில் இல்லை தெரியாம தலை அனத்திரி அப்படியே 500 பேர் இருந்து சலன்னு தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுப்பதை விட 150 பேர் இருந்து நாடகத்தை ரசிப்பதே சிறந்த கலையாகும்.
நீ எந்த ஊரா தம்பி? எந்த ஊர்? கருப்பாயூரணியா? நாளைக்கு அரசனா இருக்கக்கூடாது. அங்கே முண்டிக்கிட்டு வர்றான்டா பொம்பளை பிள்ளைய பார்க்கறதுக்கு. கப்ளிங்க அலையிறேன்டா. கப்ளிங் இந்த மாடை ஊத்துடுறாங்களா? ஐயோ உட்காருவேன். சாங் பாடிக்கிறாங்க மருமையை நான் காணா. வாசிங்க என்ன வேணா காத்து. அபிராமி பெட்ரோல் பல்க், கருப்பாயூரணி, மதுரை. என்னடா ஓ முருகன் பஞ்சர் கடை, கருப்பாயூரணி, சாயல்குடி பாலா பஞ்சர் கடை, 100 அம்பளிப்பு. பஞ்சர் கடை வச்சுக்கிட்டு 100 ரூபா உன்னை மைண்ட்ல வச்சுக்கிறேன். கூட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு கருப்பாயூரணில கூட்டரம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே, ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே, இந்த ஆடறந்த கூட்டத்தில நன்னானே. கூட்டம் நல்ல கூடிருச்சு, கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம ராதா அந்த நாடகம் பார்க்க கூடிருச்சு. நம்ம ராதா அந்த ஆட்டம் பார்க்க கூடி வந்த கூட்டத்துக்கு ஏலேலோ ஏலேலோ போடே. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே, ஆளு வந்து கூடிருச்சு தன்னானே. ஆண்டார ஓட்டார மானியா ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே, இந்த ஆடறந்த கூட்டத்தில நன்னானே, இந்த ஆடறந்த கூட்டத்தில நன்னானே. பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான், வந்த மச்சம் தேடிடுவோம். பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான், வந்த மச்சம் தேடிடுவோம். ஓடி விளையாடுவோம் ஏமாமா, ஓடி விளையாடுவோம் ஏமாமா, இந்த ஓடறந்த கூட்டத்தில எனமா போய் ஓடி நல்ல விளையாடுவாயா மாமா, ஓடுவாயா மாமோய் போடே. ஒரு ரெண்டுருச்சு உள்ள ஒத்தமையா இருச்சு புள்ள, ஒத்தமையா இருச்சு. ஊரே ரெண்டிருச்சு, ஒத்துமையாயிருச்சு, ஒத்துமையாயிருச்சு. நாடுது ரெண்டுருச்சு ஏமாமா, நாடுல ரெண்டிருச்சு மாமோய், நாடுது ரெண்டுருச்சு ஏமாமா, நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழமா போய். நாடுல ரெண்டிருச்சு மாமோய், நம்ம நாடகத்தை பார்க்கறதுக்கு ஏழை மாமோய். பாடை அடிக்குதடி உள்ள வடகாத்து விசுதடி, உள்ள வடகாத்து விசுதடி. வாடை அடிக்குதடி எவ்வளோ, வடகாத்து வீசுதடி, வடகாத்து வீசுதடி. பாடை அடிக்குதடி வடகாத்து விசுதடி, உள்ள வடகாத்து விசுதடி. கட கிடைக்காத கண்ணாடி ஏன் தொடக்கு மேல சொடக்கு ஓடுது, என் விரல் வந்து எவ்வளவு விரண்டு அப்படியே ஆயிரம் முடுக்கு, சொடக்கு மேல சொடக்கு ஓடுது. ஐயா உஜாரு ஓரஞ்சார உஜாரு, உசாரையா உசாரு, ஓரஞ்சார உசாரு. அண்ணன் தம்பி அக்கா மாறு அப்படி அப்படி உஜாரு. அண்ணன் தம்பி அத்தை மாறு அத்தனையும் உசாரு. வந்தர 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 தானுங்க, ஐயா வந்தர தானுங்க, இங்க வந்தருக்கு அனைவரை வணங்கிறேன் பாருங்க. இதுக்கு மேல நம்மளால பாட முடியாதா? பொன்னாட போத்தணும்னு வாங்க போ, வாங்க வாங்க ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். துண்டை கொண்டு வாங்க. எல்லாரும் சொற்று கொண்டு வராமல் வந்துட்டான். அதை பொத்திக்கிட்டு அது குளிரை போய்கிட்டு போகிறேன். வாங்க அப்பு, பொன்னாட அப்பு பூஜாரி, பொன்னாட போத்தணும்னு சொன்னீங்களே, அங்கே அசந்துட்டீங்கள என்ன பேச்ச பார்த்தியாப்பா? அடுத்த வரமா நீ பப்புன்னு போடுவேன், நான் ஒன்றுக்கு வந்துட்டு வரேன். இங்கே வரேன். வெளியூர்லேருந்து வந்த ஆளு உரம் கோச்சுக்கிறாம கையை தூக்குங்கண்ணே, அப்படியே வீட்டுக்கு போங்கண்ணே. இது எதுக்கு இடத்த பிடிச்ச கடை? அப்போ உள்ளூரில் எதுக்கு நாடம் போறியே?
உள்ளூர் ஆளுகளே கிடையாது, பூரா என் வெளியூர் என் சொந்தக்காரங்க தான் வந்திருக்காங்க. உங்கள் அத்தனை பேருக்கு நஞ்சான நன்றி. போதும் போதும், கத்த வேணாம், குளிர் நேரம் போதும். இவன் என்ன சொல்கிறானே அவனுக்கே தெரியல. வாரு அவன் நான் பேசுகிறேன். அதுக்கு தான் நம்ம தண்ணி சாப்பிடணுன்றது. இனிமேல் எந்த ஊருக்கு போனாலும் நீங்கள் ஆப்பை சாப்பிட்டு வண்டியிலேருந்து இறங்க. கை கால் பிடிச்சி இழுக்கவா? இல்லைப்பு, ஊருக்கார என்ன அப்படின்னா நீ என்ன, அப்போ பேச்சே இருக்காது. நம்மளோட பெருங்கொண்ட குடியாரன் இருக்குன்னு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்னத்த கப்ளிங் லாக்கு வரமாட்டா போல. நம்ம தொடங்குவோம். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் உடன்பிறப்புகளே, பசித்தோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த கேப்டன் விஜயகாந்த் வாரிசுகளே, அன்னை தெரசா ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே, ஒளி உரிமையாளர்களே, பணிபுரியக்கூடிய அன்பு தோழர்களே, யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற தம்பிகளே, இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, மேடைக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கின்ற அன்பு டொங்காசுகளே, என்ன பண்ணுறாங்கன்னு எவனுக்கு தெரியும், உள்ளே என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆமாம், பனையூர் ஆசான் தப்பாட்ட கலைக்குழுவினரை வருகன்னு வரவேற்கிறேன். தம்பி இது சமயம் எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. துண்டு முக்கியம், கப்பு முக்கியம், பிகில் துண்டு முக்கியம். வாங்க வாங்க வாங்க. அப்பு அப்போ என்ன ஆறு மணி கொண்டிருக்க அன்பு தம்பி, ஒரு வாத்தியார் வேலைக்கு படிச்சுட்டு தன்னுடைய தந்தை என்ன தொழில், நாடக தொழில் செய்தாரோ அதற்காக நான் வருவேன், ஆசிரியர் தொழில் கூட தேவையில்லை என்று சொல்லக்கூடிய இந்த கலைஞனுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. எஸ் கலைமணி, வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஒரு மிருதங்க சாம்பவான் என் அன்பு தம்பி காரக்குடி சரவணன் சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும், கைதட்டலாம். மிருதங்க சக்கரவர்த்தி சரவணனுக்கு பொன்னாடை போத்துக்கிறார்கள். பல வாத்தியத்திலே அத்தனை இசைக்கருவியை மீட்டக்கூடிய திறமை படைத்த என் அன்பு மருமகன் ரூபன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். இங்கே அவருக்கு அவர் ஆல்ரவுண்டர் ரூபனுக்கு போடுங்க. இங்கே தாளமுதற்கு அன்பு தம்பி நகைச்சுவை சக்கரவர்த்தி, நமது கிராமத்துக்காக நகைச்சுவை நடிகராக இல்லாமல் தாளத்துக்காக வருகிறேன் என்று சொன்ன முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மயில். எனக்கு நீங்க யாராவது 2 துண்டா போடுங்க. யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகன் மணி, யூடியூப் மணி வாங்கப்பா. முருகனுக்கு பதிலாக யாராவது தள்ளி விடு, சமயம் வரா. யூடியூப் காடமங்கலம் முருகனுக்கு பதிலாக ஆசான் முனியாண்டி தப்பாட்ட குழு தம்பி சமயன் பெற்றுக் கொள்வார். அவ்வளோதான், பூரா என் தம்பியே தான். நெருக்கி கெடுத்து போடுவாங்க இல்லையே, சத்தம் ரொம்ப அனத்துதடா தம்பி. அண்ணன் நிற்கிறத கூட மதிக்கலையே பூ. நான் இன்னுமே நாளை பண்ண செங்க கலா வச்சு வேலைக்கு போகலாம்னு இருக்கேன். நான் நாடக உலகத்தில் நீடிக்க முடியாது. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, வரும்போது துப்பாக்கி லோடு பண்ணி கொண்டு வாங்கயா, ஒரு 4 பேர்த்த சுடணும்யா, என் மேலே கொலைக்கேசு போட்டுக்குங்கய்யா. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, இன்னைக்கு சட்டத்திட்டங்கள்லாம் வலுப்பட்டு இருக்கிறது. இரவு பகல் பாராம தன்னுடைய குடும்பத்தை விட்டு மக்கள் துண்டை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற என் நண்பர்களே, காவல்துறை உறவுகளை வணங்குகிறேன். எம்கேஆர் ஒரு வார்த்தை சொன்னாரு, அதே நல்லது. உங்களுக்காகத்தான் வந்தமுண்டார். அதுக்கே நான் தலை வணங்குறேன் காவல்துறை ஐயா.
மருதமணி இப்போ வரமாட்டார். வாமப்பில் இருப்பேன், ஃபுல் வாமப். வரும்போது போட்டுக்கிறோம். இப்போ அவன் எங்கேயோ அவன் அங்கே சுருண்டு கிடப்பேன். ஒளி ஒளி வளர்மதி உரிமையாளர் பேர் ஞானமா? அந்த ஞானம் இருந்ததுனாலதான் இவளை ஞானமா மைச்சட்டு போடுறீங்க பாப்பு. அப்ப நீங்க போடுங்க, எனக்கு நீர் கட்டு கை சொல்றது. வாங்க போய் நீங்க தானே கீழே இருந்து பேசுறது. யாரு இன்னும் பேசக்கூடாது, துண்டை வாங்கிக்கிறோம். அப்புறம் போட்டா போட்டா கிரிச்சு அங்கே வாரு. யூடியூப்ல வரணும்னா அவங்களுக்கு 200 தரணும், கட் பண்ணிடுவாங்க. என்னப்பா புரிய வந்துருச்சாரா? எது கத்துறாங்கன்னு தெரியல. அப்போ என் தப்பிய பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத அந்த கிராமம் கருப்பாயூரணி. போன மாதம் வந்தால் இந்த மாதம் வர்றோம். இந்த மாதம் நாடகம் வாங்கிப்போ நாங்கள் டெம்பிள் சிட்டிகிட்ட ஒரு வீட்டை பிடிச்சி இருந்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். உண்மையான அன்பு எங்கே இருக்கோ அங்கே எம்கேஆரும் எம்கேஆரை சார்ந்த நடிகரும் நாங்கள் இருப்போம். பாசந்தேன். அவங்க நாடகம் பேச வரும்போது என்கிட்ட சரவணா ஸ்டோருக்கு வந்தாங்க. பணியாரம் மட்டும் 250 பணியாரம் வாங்கி கொடுத்தியப்போ மாவு காலியானாலும் அந்த ஆள் சட்டியை சுரண்டிட்டேன். உங்களை மறக்கவே முடியாது. தொகை தான் ஏற்றி கொடுக்க மாட்டீங்க. அத்தை கூலி சம்பளத்துக்கு என்னத்தை என் கூட இருக்க ஆள் பூரா 60 இட்லி அசால்ட்டாக திண்டி குசி விட்டு போயிடுவேன். டேஞ்சர் ஒர்க்கு ஆள் பூரா. நாடகம் என்ன நாடகம்னு தெரியாமே சில பேர் வந்திருப்பேன். என்னமோ நாடகம்ட்டாங்க, என்ன நாடகம் தெரியல. 4-5 பேர் நிற்கிறாங்க. இது உள்ள எத்தனை பேர் என்ன நாடகம் தெரியாதுல்ல. நாடகம் கதம்ப நாடகம். கதம்ப நாடகம்னா 3 பப்புனு 2 டான்ஸு, சின்ன கருப்பு பெரிய கருப்புலாம் வருவாங்க. இன்னும் சித்திரத்தில் அவங்க 4 இருக்கிறாங்க. போய் அழகரை இறக்கி விட்டுருவாங்க. ஆனால் சின்ன கருப்பு பெரிய கருப்பு வரும்போது சின்ன குழந்தைகள்லாம் பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அவ்வளோ ஒரு உண்மையிலேயே கருப்பை இறங்கினது மாதிரி தோன்றக்கூடிய உறவுகள்லாம் உள்ளே இருக்காங்க. நம்ம கருப்பாயூரணிக்காக வித்தியாசமாக நடத்தணுன்றதுக்காகத்தான் சின்ன கருப்பு பெரிய கருப்பு. அதுவும் இந்த நாடகத்துக்கு இத்தனை அன்பு உறவுகள். ஆண்கள் கூட்டமே அதிகமாக இருக்குது, பொம்பளையாள கூட்டம் வரல. காரணம் இன்னும் வீட்டுக்காருக்கு சோறு கொள்ளைன்னு நினைக்கிறேன். இல்லை சீரியல் முடியலையா? என்ன பிரச்சனை ப்ரோ? ஈபிலேருந்து வந்திருக்கீங்களா? என்ன என்னாச்சு? ஸ்டாண்டா? அதாவது நல்லா கிஸ்டிங் பண்ணிவிடு. நான் பேசத்தானே வந்திருக்கேன். என்னடா ஒரு மாரியா வேலை இருக்குது, இப்படி வளைச்சி வரேன். இந்த வந்துட்டால என் தம்பி வந்துட்டேன். யார் இதுல போடுறா? இந்திராணி மகன் 3 மண்டை. கருப்பாயூரணி முருகன், பாலா மற்றும் 3 முண்டை. கொண்டாடா வண்டாப்புல மாமதுரை அன்னக்கோடி. ஐயோ வாட. ஹலோ டெஸ்டிங். ஒரு பாட்டு பாடுங்க. சீரனுண்ணி போதும். தரமான சாங். ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாமல் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் நம்மளை எல்லாம் 100 ஆண்டு வாழ வைக்கும் தமிழர்களுடைய மாறாத பாசமடா, சொத்துக்கு மொத்தாக சொத்துக்கு சொத்தாக என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் கராட்டமா நாடகமான தெரியும். போதும் தம்பி ரொம்ப நன்றி. ஏன்னா அன்பு உலகத்திலே இந்த உண்மையான பாசம் மட்டும் இருந்தால் போதும், பணங்காசு தேவையில்லை. என் அன்பு தம்பிகள் அத்தனை பேருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி.
வணக்கம். ஏன்னா இது அளவு கடந்த பாசம்தான். நேமாயிட்டியா? ஆமாம், அலங்காநல்லூரில் 12 சுற்றுல விளையாண்டுட்டு வந்துட்டாரு. காலி என்னைய கொல்ல தெரிஞ்சாங்கடா. என்னடா சரக்கு அடிச்சாங்க? குபீர்னு அடிச்சனே, காலி விட தெரிஞ்சாங்கடா. என் தம்பிகளெல்லாம் திருமணம் பண்ணி மனைவி குழந்தைகளோடு நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் ஐயா. குடிங்க, வாரத்துக்கு ஒரு நாள் சந்தோஷமாக குடிங்க ஐயா. தினசரி குடியில் அடிக்ட் ஆயிராதிய. நீ ஆண்டா நெருக்கி கெடுக்க போற. இருடா, அவன் குடிக்கிறத விட்டுட்டு இவன் கிளம்புறேன் தம்பி. ஏன்னா இன்னைக்கு உண்மையத்தையும் சொல்கிறேன் ஐயா. இந்த குடி ஒரு பெரிய சூதாட்டம் மாதிரி ஐயா, விட முடியாது. குடி இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க. குடி இல்லை, பொடி ஓட மாட்டார், வெத்தலை ஓட மாட்டார், நிஜாம்பாக்கு போட மாட்டார், சீரட் அடிக்க மாட்டார், பீடி அடிக்க மாட்டார். எந்த கெட்ட வழக்கு இல்லைன்னு சொல்கிற ஒரு ஆள் லேடிஸ் விஷயத்தில் ரொம்ப ரோக்கலாக இருப்பேன். கப்ளிங் இல்லைன்னா அவன் ஜாயிண்ட் இது பண்ணிடுவான். 21 பிள்ளைய பெற்றுச்சு இளையாங்குடி பக்கம் மூக்காயின்னு ஒரு கிளவி. அப்போ அது எவ்வளோ ஆடு ஒர்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? அவன் வீட்டுக்காரன் எனி டைமும் தாயில் கோமணத்தை மாட்டவே இல்லை. நீ போனேன் என்ன கை கொடுக்குறேன், நான் அயல்நாட்டு அதிபர் அங்கே இருனே, ஏனே கை கொடுக்கவா? உனக்கா கொடுக்க? சரி சரி அண்ணே, நீனா பெரிய ஆள், என் தம்பிகளுக்கு புத்தி சொல்லுனேன். போனேன் கும்பிட்றேன், உன் காலில் விழுகிறேன். காலில் விழுந்தா தெரிஞ்சிருவேன் போ. ஏன்னா இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம், பள்ளிக்கூடத்துக்கு போகிற சிறுவர் சிறுமிகளுக்கெல்லாம் சொல்கிறேன், பெத்ததாய் இதை போய் ரொம்ப கவனமாக வளங்க ஆத்தா. இந்தா நீ வளர்த்தது மாதிரிதான் அவங்க வளர்த்தது மாதிரிதான். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வாத்தியாருக்கு நம்ம பயந்தான். ஐயா வீட்டு பாடம் எழுதலையே, வாத்தியாரு நம்மளை புலவலன்னு புலப்பாருன்னு பயந்துக்கிட்டு நானாக போனேன். அதனால தான் இன்னைக்கு நாடறிஞ்ச பப்பு நான் நிற்கிறேன். இன்னைக்கு வாத்தியார் பயந்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர்றாரு. செட்டு சேர்ந்து இன்னைக்கு அடித்தாலும் அடிப்பாங்கன்ட்டு. இதில் என்னென்னா, வாத்தியார் ஏதோ பொண்டாட்டி மேலே உள்ள கோபத்தில் 2 அறை விட்டுறாரு ஒரு பயலைன்னு வைவேன். அவன் பேக்கில் சிப்பை திறந்து ஃபோன் எடுத்து அவங்க அப்பாட்ட மெசேஜ் பண்ணிடுவேன். அப்பா, வாத்தியார் அசோக் என்னை புலந்து விட்டார், அவரை எப்படியும் பாண்டி கோயில் முக்கு ரோட்டில் வச்சு காலி பண்ணிடணும், 10 ஆளோட லோடு ஆட்டோவில் வரவும். அவர் சரிடா கோத்தா மைனே, படிப்பு புழு புழுன்னு இருக்கும், சிந்திக்கணும். பொம்பளையாலாம் நல்லா சிரிக்கிறது கக்க கக்கன்னு. என்ன ஏத்தா வாத்தியாரை அடிக்கிறது புண்ணியமா? இது பாரு, வாத்தியாரை சொன்னா சிரிப்பை பாரு. வாத்தியார்னா உங்களுக்கு அப்பா அம்மா மாதிரிதா. அவங்க தான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டி. இன்னைக்கு படிப்பு இல்லைன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டேன். சித்தப்பு சரிதானே சித்தப்பா? சொல்லுங்க சித்தப்பா, நீ பெரிய தலை கலெக்டர் படித்த, காலை பொழந்துட்டு உட்காந்துருக்க, அசிங்கப்படுத்து. படிங்க, படிக்க வைங்க. அதே மாதிரி கணவருக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க மேடம். கட்டுன வாய்ப்பு இல்லையா? இந்த மாதிரி எங்கள் அக்கா சொல்லுது வாய்ப்பு இல்லைன்ட்டு. கட்டுன புருஷன் யாரு? உங்களுக்கு கந்து வெட்டிக்காரனா? உங்கள் ஆத்தா பொண்ணுக்கு அப்புறம் ஒரு ஆத்தா பணம் உங்களை கடைசி வரைக்கும் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சு உங்களையும் பிள்ளையும் காப்பாற்றக்கூடிய ஒரே ஜீவன் அந்த ஆண் வர்க்கம் தான். கைதட்டுனே சிங்கா. இந்த கைதட்டில் எத்தனை பேர் பொண்டாட்டி பாவாடை துவைச்சிருப்பேன். இங்கே கைதட்டுவேன். வீட்டுக்கு போகும்போது சில பேர் அப்படித்தான் வாசலில் பேசுவேன். மையம் அழுதுகிட்டே நிற்பேன். அப்பா பாரு, என்னடா அம்மா அடிச்சு பிடிச்சிப்பா, கண்டாலும் உள்ளே போனவுடனே என்ன அப்படின்ட்டு, ஒன்றும் இல்லை அடிக்காத நம்ம இல்லை படுத்துக்கிடுவேன். எல்லாமே இந்த கப்ளிங் லாக் தான். அடியாத பிள்ளை படியாது. அதுலேயும் சில பேர் இந்த ஓட்டச்சட்டியை போட்டுக்கிட்டு, நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் பொம்பளை ஆளுக துவைக்குதுன்னா அந்த சாமி துணைதான். எத்தனை கசடுகள், எத்தனை அழுக்குகள். அன்றைக்கெல்லாம் 7 பாக்கெட்டு ஏரியில் போட்டு சட்டியை பொண்டாடி துவைச்சிருக்கு. வடக்கு வடக்குன்னு உதஞ்சி வாலிக்குள்ளேயே அந்த பொம்பளை தலையை விட்டு விழுந்து 108 தூக்கிட்டு போயிட்டாங்க. 12 மாதமாக துவைக்காமல் வந்திருக்கேன். தப்பு இல்லையா? ஆனால் பண்டிகை காலத்திலே
மனைவிக்கும் குழந்தைக்கும் பெத்ததாய் அனுப்புக நல்லதொரு ஆடையும் தேவையான பொருள்லாம் வாங்கி கொடுத்து கடைசியிலே இந்த உழைக்கக்கூடிய வீரம் சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய இந்த ஆண்மகன் உடுத்தக்கூடிய உடை பிளாட்பாரத்தில் தொழிலாளி விற்கக்கூடிய 50 ரூபா துண்டும் 100 ரூபா கையிலிந்த எத்தனை குடும்பம் அது? ஏன் நீங்க நல்லா இருக்கணும்ன்ற காத்தேன். ஆமா, காவல்துறை அதிகாரி இங்க வந்தாங்க. அவங்க இன்னைக்கு கம்பும் கிடையாது துப்பாக்கியும் கிடையாது. ஏன் கருப்பாயூரணி நல்லது ஒரு கிராமம் என்பதற்காக வந்திருக்க அந்த அதிகாரிக்கு எம்கேஆர் பாராட்டுறேன். நம்ம காவல்துறை இல்லாத பற்றியும் பேசுவான். அவங்க ரோட்டில் நின்றாங்கன்னா 150 ரூபா கோட்டரை அடைச்சி விட்டு போயிட்டு பஞ்சாயத்து பண்ணுவேன். ஐயா நேற்று அடித்த சரக்குயா, டேய் ஊதுரா, நேற்று சடங்குக்கு போனேன் அந்த வாடகையா சத்தியமாக அடிக்கலை, இப்போ தப்பிக்க முடியாதே. அப்படியே நீ வாட்டுக்கு போ, ஒரு மிஷின் எடுப்பார் கிரிச்சு 10,000 ரூபா. ஆனால் கடைசியில் பைக்கை யாருமே விற்க முடியாதே. டிஜிபிடி மிஞ்சி மிஞ்சி போனால் 12,000 போகும், ஃபைனு மட்டும் 45,000 இருக்கும். அதை நீங்களே இட ஓட்டு வச்சுக்கோங்கய்யா, நான் வர்றேயா. ஏன் இதெல்லாம் இந்த வந்துட்டானப்பா நம்ம ஆளு காடமங்கலம் மாற்றுத்திறனாளி என் அன்பு தம்பி நிறைய இறக்க சிந்தனை உள்ள ஒரு முருகவேலுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கரை ஓரம் மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், இருமுடிய தலைஞ்சு வந்து வாரம், இருமுடிய தலைஞ்சு வந்து வாரம், அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். ஐயப்பா கார்த்திகை மாசத்துல வாரம், கார்த்திகை மாசத்துல வாரம், கார்த்திகை மாசத்துல வாரம், நாங்க மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பம்பா நதிக்கரை ஓரம் அவ பந்தளத்து ராஜா வந்த நேரம். நீ தேங்காய் கொண்டுகிட்டு வாரா, நாங்க நிம்மதியா வளர்த்தான போறோம். ஐயப்பா நீ தேங்காய் கொண்டுகிட்டு வாரா, நாங்க நிம்மதியா வளர்த்தான போறோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். ஐயப்பா பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பந்தளத்து மன்னன் வந்த நேரம். கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை, அஞ்சுமலை என் கொல்லிமலை என் ராலிமலை என் விறகு மலை என் 5 மலை, 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. அட 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை காண பாருங்க. நீங்க 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப தரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் முருகன் ஓம் சக்தி பராசக்தி 18ஆம் படி கருப்பேன் நம்ம கும்பிடக்கூடிய ஜாமி பாண்டிமுனி மடப்புறங்காளி வெட்டுடையா காளியம்மா தமிழகத்தில் இருக்க தெய்வம் பூரா துடியான தெய்வம். இந்த தெய்வத்துக்கெல்லாம் நீங்கள் மாலை ஓட்டு விரதிறந்து முளைப்பாரி தூக்கி வேலு குத்தி போனாலும் ஒரு மனதோடு யார் ஒருவர் ஒரு மனதோடு பக்தியோடு வேண்டுறீங்களோ சாமி நீ கும்பிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுக்கு வந்து சாமி நிற்கும்.
இப்போ அப்படிலாம் கிடையாதுல்ல, எல்லாம் மாறிக்கிடுச்சு. மாலை ஓட்டிருக்க ஆளுக பூரா சரக்கடிக்க வேணாம்னு ஓடுறேன். கரெக்டுன்னு தான் சொல்கிறேன். மாலை ஓடுறதுக்கு முத நாள்லேருந்து குடிக்க ஆரம்பிக்கிற, அப்புறம் திருந்திருவன்னு போயிடுற. நடந்து போயிட்டு வீட்டில் வந்து மாலையை கலரி விட்டு மேலு வழியாக இருக்குன்னு ஒரு பீரை போடுவோம்னு ஆரம்பிக்கிறேன். சரி சரி சரி, தம்மாத்தான் கொம்மாத்தான்ட்டேன். அப்போ மாலை ஓடுறது எப்படி இருக்கும்? சமீபத்தில் ஒரு காரையே கவித்து விட்டீங்களே தாய்மார்களே, ஓம் சக்தி கோயிலுக்கு போய் காரை கவுத்தி விட்டியே. பசத்தேன் கிழக்கு ஏரியாவில் காருன்னு சொல்லுவான். அப்படியா? உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ இது ஒரு பிரச்சனையா? காரா அந்த சரி லாரியை கவுத்தி விட்டாங்க, உனக்கு தெரியுமா? என்னத்த சொல்ல, எது பேசினா இந்த நாடகம் நக்கின மாதிரி இருக்கும். அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தாத்தே எந்த கலைஞரும் நடிக்க முடியும், வந்திருக்க உறவுகளும் ரசித்து பார்த்துட்டு போக முடியும். நீங்கள் பேச பேச என்னாகும், எவ்வளோ பெரிய விளையாட்டு மாடு ஜல்லிக்கட்டு மாடாக இருந்தாலும் உரிமையாளர் கைத்தை போட்டதுக்கப்புறம் மாடு விளையாடாது. கை தட்டலாம், இந்த பார்த்துக்கங்க. இப்படிலாம் அந்த மாதிரி கத்துனா அலருமா அலராதான்? நான் என்ன சொன்னேன்? ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் போயிட்டே இருங்க. அப்புறம் ஏன் சொல்கிறேன்? இளைஞருடைய கையில் தான் இருக்கு இந்தியாண்டார். யாரு? அரசு பள்ளியிலே படித்து அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார். உலக நாட்டுக்கே பயங்காட்டின ஒரு தமிழன் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. நான் இறந்த பிறகும் என்னுடைய இந்த வழியில இளைஞருக்கு பின் தொடர்ந்தால் ஒரு நாளைக்கு இந்தியா வல்லரசு. எங்கே வல்லரசாகும்? இருந்ததையும் காலி பண்ணிடுவாங்க. எங்கே வல்லரசாகும்? இளைஞர் கையில் தான் இருக்குன்னு சொன்னார். உண்மைதான். கப்பு சைடிஸு ஊருகா இளைஞர் கையில் தான் இருக்கு. எப்படி? உலக நாட்டுக்கே வீர விளையாட்டில் பயங்காட்டினது இந்த தமிழன் தான். வீரமாக வரக்கூடிய காலையில் தும்முள்ள விழுந்து அடக்கி இன்னைக்கு எத்தனையோ வெளிநாட்டிலிருந்து அலங்காநல்லூர் பாலமேடு போன்ற ஜல்லிக்கட்டுக்கு வெளிநாட்டவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் இந்த தமிழன் தான். தன்னுடைய வயிறை பட்டி போட்டு 5 அறிவு உள்ள காளையை பட்டினி விடாமல் 1 ஆண்டு காலம் வளர்த்து அந்த ஒரு பேருக்காக வளர்க்கிறேன் பாரு. இந்த இது எந்த நாட்டிலையும் வளர்க்க முடியாது. என் தாய்மார்கள் அப்படித்தான். இன்னைக்கு எத்தனை வீரமங்கைகள் மாட்டை கொண்டு வராங்க. ஏன்? வெளிநாட்டில் என்ன ஜல்லிக்கட்டு இருக்கு? வெளிநாட்டு ஜல்லிக்கட்டை பார்த்துருக்கியா? ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிருப்பாங்க. அந்த மாடு கிரு மாடு மாதிரி இப்படி திறந்து விட்டுனே கரு பொண்ணு குத்தா அவன் போர்வையை வச்சுக்கிட்டு கிரிச்சு 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 அப்படியே மாட்டை கொண்டு போய் அடைச்சிருவாங்க. அது வீரமா? இதுதான் வீரம். வீரன் நிறைந்த தமிழகத்திலே இந்த உலகம் அழிந்தாலும் தமிழனுடைய வீரமும் பாசமும் என்றும் மாறாது. இன்னைக்கு எத்தனை வெளி மாநிலத்திலேருந்து இங்கே பிழைக்கிறாங்க. சவராஷ்டிரா, ஆந்திரா, அந்த தோழர்கள்லாம் தமிழகத்திலே மதுரைக்குள்ள பிழைக்கிறாங்களே. ஏன்? வந்தவர்கள்லாம் வாழ வைத்த வந்தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு தான். ஆனால் தமிழையும் போய் எங்கேயும் பிழைக்க முடியலையே. இதை யாராவது யோசிக்கிறீங்களா? பசின்னு வந்தோன்னே ஜோறு வரமுல தப்பு. எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க. இன்னைக்கு ஹோட்டலில் போனால் கே புரோட்டாகே சால்னாகேன்றேன். ஆம்புலேட்டு கேட்டால் கட்டுங்கன்றேன். அடுத்து இந்த பப்புனு வேஷத்துக்கு ஒருத்தர் வரமுன்றேன். எம்கேஆர் வேணாம், பேமெண்ட்டு அதிகம். நான் 300 ரூபா கொடுத்தா பொம்பளையை கட்டி பிடிக்குது. 300 ரூபாய் கிளம்பிட்டேன். ஒரு சாங் படிக்கும். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி நம்ம ஒரு தென்பாண்டி ராமநாடி, அந்த தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யறியே. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
அக்கினி செய்தியே அணு ஆற்றலையே உடல் காட்டி அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் தமிழக மண் மீது புகழ்த்துவினார் பின் மீது கணையேவினார் தமிழக மண் மீது முடிசூடினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் எல்லாருமே கைதட்டணும். இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தது அப்துல் கலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் பிறந்த தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் என்பது ஒரு நமக்கெல்லாம் ஒரு பெருமை. அப்துல் கலாம் ஐயா புகழை பாராட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் என் அன்பு சகோதரர் முருகவேல் சார்பாக 201 நன்றி முருகவேல் என் அன்பு உறவே. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் நெற்குப்பை எங்கு சென்றாலும் பயணித்து வந்து நாடகத்தை பார்த்துவிட்டு நான் நடத்தி வரக்கூடிய அன்பாலயத்துக்காக தொடர்ந்து நன்கொடை வழங்கி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் நெற்குப்பை எஸ் நிகேஷ் ரூபாய் 501 வாழ்த்துக்கள். நிகேஷ் நெற்குப்பை கிராமத்தார்களுக்கு நன்றி சொன்னேன் என்று போய் சொல்லிவிடு. இப்பயே கிளம்பு, விடியறதுக்குள்ளே போயிடலாம். என் தம்பி தான் ஒரே என் தம்பி, எங்கள் அன்னைங்க தான். எங்கள் சித்தப்பாலாம் லாரி வச்சு செம்மண்ணை அடிக்கிற 100 ரூபா நகட்டலடா கண்டாலிமனே. என் சித்தப்பா மானே மீனாட்சி அம்மன் கோயிலில் லட்டு ஓடுற ஒரு 2 ரூபா இல்லையா என்ன கரத்திலும் பொன்னலம் குடியே மதிப்புக்கு மரியாதைக்குரிய கருப்பாயூர் கிராமத்தில் அலுவலகத்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ சிவன் கோயில் ஸ்ரீ வீரமத்தி அம்மன் 48வது மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு கருப்பாயூரணி கிராம பொதுமக்கள் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு பக்தியோடு வெளியூர்லேருந்து வந்த அன்பு உறவுகளை அரவணைத்து நடக்கக்கூடிய நாடகமாம் கதம்பம் காமிக்ஸ் எனும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். நடிப்பிசா அரக்கன் தோரணை மிகுந்த ஒரு தோரணையாளன். ஒருவேளை 18ஆம் படி கருப்பே நேரில் இறங்கி வந்து விட்டாரா என்பதை போல பார்ப்புகளில் பயங்காட்டி அருள் கொடுக்கக்கூடிய என் அன்பு சகோதரன் எம்பி சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அண்ணனுக்கு மிஞ்சிய தம்பியா? புலிக்கு பிறந்தது பூனையா? எலிக்கு பிறந்தது யானையா? பாராட்டக்கூடிய கலைஞன் என் அன்பு தம்பி முருகேசன் அவர்கள் சின்ன கருப்பாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்திலே கம்பள பட்டாளம் போட்டு 23 ஆண்டுகளாக பவனி வந்த அருமையான கலைஞன் 2 ஆண்டுகளில் எத்தனை இதயத்தை கொள்ளை கொண்டான் என்பது தெரியாது என்னுடைய அண்ணன். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடியில் இருந்து ஒரு அச்சுமுறுக்கை கையில் எடுத்து பைபாஸ் முழுவதும் வார்ம் அப் செய்து கொண்டிருக்கிறார் உங்களை சிரிக்க வைப்பதற்காக. மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து சிரிப்புக்கென்று பிறந்த ஒரு கலைஞர்
திறமையான ஒரு நடிகன், நகைச்சுவை திலகம் அன்பு தம்பி சரத் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக்கொண்டார். ஆறுமுனிய கலையரசு பெரும்பாலும் நாடகத்துக்கு வர ஊரா ஆர்வத்தில் வருவாங்க. ஏதாவது ஒரு திறமை இல்லைன்னா நாடகம் ஓடலை, நாடகம் கொடுக்க மாட்டேன், ஏதாவது ஒரு திறமை வேணும். ஆனால் ஒரு வாத்தியார் தம்பி ஒரு வாத்தியாருக்கு படிச்சுட்டு அவங்க அப்பா அந்த நாடக கலையில் இருந்ததுனால நான் நாடகத்திலே இருக்கிறேன், இதில் உள்ள ஒரு மகிழ்ச்சி எதுவும் இல்லை என்று சொன்னானே, இந்த ஆறுமுனிய சக்கரவர்த்தி எம்கேஆர் தலை வணங்குறேன், கைதட்டலாம். இந்த தம்பிகள்லாம் ஒவ்வொரு கலையிலையும் ஒவ்வொருத்தரும் சாதித்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கு நீ உதாரணம். நாடகத்துக்கு நன்கொடை அளித்த விஜய் சொக்கலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி மகிழ்விக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம் ஐயா, எங்களுக்கு காசு கொடுக்கிற பணப்பெட்டியே நீங்க வருக வருக. கொடுக்க காசை கெடுத்து விட்டுருவாங்க. கிராமத்தின் சார்பாக விஜய் சொக்கலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படி இந்த நாடகத்துக்கு இவங்க தான் நன்கொடை அளித்தாங்க. நாடக காசை பூரா அவர் தான் கொடுக்குறாரா? அப்போ இந்த 2ஆம் நம்பர் ரூமில் கொஞ்சம் உட்காருங்களேன் ப்ளீஸ். வந்து உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. உண்மையிலேயே இந்த கருப்பாயூர்ணி கிராமம் ஒரு 10 குடும்பத்துக்கு ஒரு 15 நாளைக்கு கஞ்சி ஊற்றுதுன்னா இந்த கருப்பாயூர்ணி பொதுமக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கலைய நண்பு இருப்பது நடிகர்கள், நடிகர் நம்பி இருப்பது உங்களை போற தமிழ் உறவுகள் தான். எங்களுக்கு ஆதரவு யாரும் இல்லை. தொடர்ந்து நாடக கலையை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற உறவுக்கெல்லாம் பாதம் தொட்டு எம்கேஆர் நன்றி சொல்றேன். அவர் ஐயா பாசத்துக்குரிய அருமை சகோதரர் வினோத் அவர்களுக்கு கருப்பாயூரணி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஒத்தி மகிழ்விக்கிறார். வினோத் எம்கேஆர் அவர்களுக்கு கிளாதரி அம்பலகரர் பொன்ராஜா மற்றும் நண்பர்கள் சார்பாக ரூபாய் 501. கிளாதரி அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி. ஏன்னா உதவு மனப்பான்மை ஒன்று வேணும், 2வது செய்கிறன்ற மனசு வேணும். அப்படி செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் கடவுளாக வணங்குறேன். உண்மையிலேயே அது பெரிய விஷயம் ஐயா. கையேந்தும் போது 10 ரூபா கொடுக்காம அவன்ட்டு இருக்கிறது பையில் இருக்கிறத பிடிங்கிட்டு ஓடுறேன். பாசத்துக்குரிய அன்பு தம்பி கோயில்பட்டி SS கலைமணி அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். மண்ணை விட்டு மறந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத கேப்டன் அன்னார் விஜயகாந்த் அன்னார் நினைவாக ஒரு பாடல். வெண்மணி சிற்பியில் முத்தாச்சி என் கண்ணம்மா, செந்நிற மேனியில் என் மணப்பித்தாச்சி என் பொன்னம்மா, சேலாடும் கண்ணில் பாலூரும் நீரும் செவ்வானம் எங்கும் தூவும் காடும், சிந்திய வெண்மணி சிற்பியில் முத்தாச்சி என் கண்ணம்மா, செந்நிற மேனியில் என் மணப்பித்தாச்சி.
போச்சு. மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் நெஞ்சை விட்டு மறையாத ஒரு தர்ம உத்தமன் கேப்டன் ஐயா புகழை பாடியதற்காக என் அன்பு தம்பி ஆர்மிய சக்கரவர்த்தி எஸ் கலைமணி அவர்களுக்காக ஆட்டோ முருகன் அண்ணன் சார்பாக ரூபாய் 201. நன்றி 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 நான் சினிமாவில் போது அங்கே உள்ள சக நடிகர்கிட்ட கேட்பேன். கேப்டன் விஜயகாந்த் ஐயா பற்றி பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நானே சினிமா நடிக்கும்போது ஒரு கேட்டகரி பார்ப்பாங்க. எப்படின்னா, ஒரு ஹீரோ, அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோ ஒரு வேளை சாப்பாடு 7,000 15,000 பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் அந்த ஹீரோவுக்கு பக்கபலமாக பின்னாடி நடக்கக்கூடிய வயதானவர்கள் பாவம் தட்டுக்கு சாப்பாட்டுக்கு ஏந்தணும். அந்த நிலைமை சினிமாவில் உண்டு. ஆனால் வயிறு எல்லாத்துக்கும் ஒன்று, பசி என்பது ஒன்று, எல்லாரும் சமமன்று தலவாழ இலையோடு தான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அத்தனை பேரையும் சாப்பிட வைத்த ஒரே மகான்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயா. வில்லாவரம் முருகன் மாயா கேப்டன் விஜயகாந்த் ஐயா புகழை பாடியதற்காக கலைமணிக்காக வில்லாவரம் அன்பு அண்ணன் 201. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. கேஆர் அம்பாளுக்கு ஒசம் என் தம்பி சார்பாக 101. காலையில் எப்படி 120 ரூபா கேட்பேன், ரொம்ப கவனமா இருக்கணும். அதனை தொடர்ந்து சின்னஞ்சிறு வயதிலேயே ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி ஆவது எப்படி? காரணம் ஞானம் வேண்டும். ஞானம், அந்த ஞானம் என் தம்பிக்கிட்ட இருக்கு. இவனை தெரியாத ஆளே கிடையாது இந்த மிருதங்க சக்கரவர்த்தியை. நீங்க யூடியூப்ல சரவணன் மிருதங்கஸ்டம் போட்டா வரும். அப்படி ஒரு திறமையான கலைஞர் எங்களது காரக்குடி சரவணன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். ஜோத்துக்கு ஒரு ஜோறு பதம் மாதிரி இந்த வாஜிப்புக்கே போதுமையா. அருமையா அருமையா அருமையா. பலவாத்திய மண்ணே என் மக வீட்டுக்காரதேன், என் மருமையை வேணும். எல்லா இசைக்கருவியையும் மீட்டக்கூடிய ஒரு சிறிய வயதிலிருந்து கற்றுக்கொண்டார். மோர்சிங், உடுக்கு, வீணை எல்லாம் வாசிப்பார். அதை பரமே பண்ண வேலை அந்த பையன் வேனில் ஏற்றும் போது பக்கத்தில் ஒரு டிஎஸ்சி பிட்டின்னு இருக்கு, அதில் வச்சுருந்துருக்கேன். அந்த ஆள் காய்கறி கூடன்னு கொண்டு போயிட்டான். ஆனால் இந்த இதுவே போதுமானது. உங்களுடைய திறமையை இப்போ பார்த்துடலாம். பூதி ஒன்றாண்டா என் அன்பு மருமகன் பாசத்துக்குரிய ரூபன் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள்.
கைதட்டு கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு திறமையான ஒரு எனர்ஜியான ஒரு வாத்தியம். என்னடா மதுரை மாவட்டம் என் தம்பி தினேஷ் சம்செட் சார்பாக தலைக்கு 50 ரூபா 50 ரூபா. அவங்க 2 பிரித்து கொடுத்தண்டா. அடிச்சுக்கிற மாட்டாங்களா என் மருமி. கருப்பாய் உருணி ஜல்லிக்கட்டு நண்பர்கள் மாடூரி வீரர் ஏனாதி என் தம்பி அஜய் சார்பாக 101. அஜய் எங்க வந்திருக்கியாப்பா? அஜய் வாப்பா வாப்பா வாடா வாடா. அப்புறம் உள்ள வாடா, பொம்பளை பிள்ளை நம்பர் தரேன். அவனுக்கு ஒரு நல்ல வழியாக பார்த்து கட்டணும், இல்லைன்னா மாட்டுகளோடய தெரிஞ்சு விட்டுருவேன். மதுரை அங்குலாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். மாமா வேலை வாங்க சொல்கிறாங்க. பேசாமல் அதுக்கு போயிடலாம், நல்ல ஏசியில் உட்காரலாம். மதுரை ஆண்டார் வட்டாரம் முருகன் தப்பாட்ட கலைக்குழு சார்பாக எனக்கு 201. சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் ஜோதிராஜ் இருப்பிடம் சி சக்கிமங்கலம் அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 101. நன்றி நன்றி. சிறந்த முறையிலே இங்கே சீன் தாளம் அமைத்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி முரியசன் அவர்கள் சீன் தாளம். போதுமையா ஏயா ஒரு 600 ரூபா கொடுத்தா ஒரு திருவிழா முடிஞ்சு போகும் இல்லையே. 2 பேரும் அடி பிரிக்கிறீங்களா? வாழ்த்துக்கலையா வாழ்த்துக்கலையா. ஆடல் அரசிகள் நனின பொம்பளைகள் அப்புறம் என்ன லேஜா லேடிஸ் தான் ப்ரோ. அருமையான 2 உள்ள எதை என்ன செய்யறதுன்னே தெரியல. அடுத்த முட்டாட்டி கேஜாய் போ நம்ம பக்கம். ஆனால் இதில் மாற்ற ஆள் ஆடுனா மருதமணி தான். ஏன்னா இவன் முகரைக்கு எதுவும் அமையலை. லப்பு லப்புன்னு போய் கட்டி பிடிச்சி போகிறேன். புரிஞ்சங்காரன் யூடியூப்பில் பார்த்துட்டு ஆளை சேர்த்து அடிக்க வரும்போது மருதமணி எனக்கு அது சின்னத்தாமாக அப்படின்றேன். காட் இஸ் கிரேட். ஆடல் அரசிகள் அபிநய சுந்தரிகள் எங்களது கோகிலா அவர்கள் ஒரு நடன மங்கை, துர்கா ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்துக்கணும். மாமாவை பார்த்து பூச்சூடடி, மைனாவை போடி மொழி பேசடி, மாப்பிள்ளையாரே நுண்ணாளடி, மகராஜி கொஞ்சம் கண்ணாளடி, புது மாப்பிள்ளை நான் தானடி, புது மாப்பிள்ளை நான் தானடி, என்ன ராஜாத்தி பெட்டாட்டியோ ஆடடி, அடியிலாடடி, உளுந்தே உளுந்தே ஆடடி, அடி ராஜா பொண்ணு அடி வாடியம்மா உதாரண நாட்டியம் ஆடடி, நதியினில் ஆடடி, குளுங்கே குளுங்கே ஆடடியோ, குளுங்கே குளுங்கே ஆடடியோ. தம்பி பாடுனே குலுங்க குலுங்க ஆடடியன். அது குளூரில் பாவம் என்னத்தை போடா. ஒலி ஒலி அமைப்பு வளர்மதி ஆடியோஸ் கருப்பாயூரணி வளர்மதி கருப்பாயூரணி மைசெட் உரிமையாளருக்கும் பணியிடக்கூடிய அன்பு உறவுகளுக்கும் நன்றி கூறி வாழ்த்துக்கள் கூறி வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் கிராமத்தில் பிறந்த எங்கள் வாத்தியார் SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர். பெற்ற தாய்க்கு மிஞ்சி இந்த உலகத்திலே எத்தனை நட்புகள் கிடைத்தாலும் அது போலியானது தான். பெற்ற தாய் தான். அது நம்மளை பெக்கலைன்னா உங்களையெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? தாய் தாப்பனை மட்டும் விட்டுறாது. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் நானும் என்னுடைய அன்பாலயம் இருக்கிறது. MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் என்று எங்கள் அப்பா அம்மா வச்ச பேரை இந்த உலக தமிழர் உரம் செல்லமாக 3 எழுத்திலே தான் அழைப்பார்கள்.
KR பாபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் எரிச்ச தாங்காம முடிக்கிறேன். எனக்கு ஒரு சாங் பாடுங்களேன். சாங்குக்கே சாங்க அவன் மறந்துட்டான். நன்றி, போயிட்டு வரேன். என்னது தப்பா பொம்பளை பிள்ளைய கூட்டுவா? என்ன சொல்ல வர்ற இப்படி இப்படின்ற தெய்வம் சொல்லல என்னப்பா? கணேஷ் பேர்ல இருந்தா குடுறான்றது. அம்மா சுட முடியுமா? என் மேல இந்த 306 ஒண்ணு போடுங்க. ஆமா போயிரு, ஓடிரு. ஓடிடுற. அப்ப பூரா மாவு கட்டுலாம் சுலபா. கணேஷ் கோயில வாங்கி போடுகின்ற பொழுது காவல்துறையை பார்த்து ஓடும் பொழுது கால் முறிவு ஏற்பட்டது. காவல்துறை அதிகாரி ஐயெல்லாம் இன்னைக்கு கண்முழித்து நம்மளுக்காக பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரியுமா? உலகத்திலே 2ஆம் இடம் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தான். தலைக்கவசம் போடுங்க, மதுவை அருந்திட்டு வாகனம் ஓட்டாதீங்க, வீட்டில் வந்து தண்ணி அடிச்சு விட்டு வண்டியோடு சேர்த்து கட்டி பிடிச்சி படுத்துக்க. இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். மாதிரி ஐயா ஜாமி அந்த கருப்பு பாண்டி கோயில்கிட்ட பிடிக்கும் போது என் பொண்டாட்டி மீனாட்சி மிஷினாஜிபத்தில் குழந்தை பிறண்டு கிடக்கு, எங்கள் ஆத்தாவுக்கு சுகர் இருக்குன்னு சொல்ல முடியாது. கிரிச்சுன்னு மிஷினில் அடித்தா தொலைஞ்சு 10 தடவை அடித்தா நீ வீட்டை விற்றுட்டு போய் கருப்பாரியில் குடிசை ஓட்டு உட்கார வேண்டியதேன். இன்னைக்கு சட்டத்திட்டங்கள்லாம் அதிகமாயிருச்சு. அதனால் நீங்கள் எல்லாருமே கவனமாக இருங்க. தொடர்ந்து காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஊதா சட்ட ஆட்டம் எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். கருப்பாய் உருணி செமீன் என்னத்த செமீனா இருந்துக்கிட்டு 50 ரூபா கொடுத்தவாரு உனக்கு நான் செயின் எடுத்து போடுறேன். இந்த பாண்டி முனி உன்னை கேட்கட்டும். கருப்பாய் உருணி செமீன் சார்பாக 50 ரூபா. அதுக்கு என் தம்பி கூட பாவம் நிமிந்தாள் வேலை பார்த்து 200 ரூபா கொடுத்தேன். இப்போ அவன் எதுக்கு உட்காந்துருக்கேன் தெரியுமா? பசு காசு இல்லை முட்டைக்கு. எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எடுத்து சொன்னாங்க. இந்த தத்துவம் எல்லாம் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க? நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க? நாங்க நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க? இந்த நாடு போற போக்குல இவங்க நடந்துக்கிட்டாங்க. முந்தி எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் நாடக கலைகளை எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆடத்தானே நம்பி ஓடுது ஆடு. இந்த வரி எல்லாரும் கவனிச்சீங்களா? இப்ப தாண்டா அவனை பாண்டியவளுக்கு அறுக்க போறேன். ஏன் அறுக்கிற ஆளைத்தான் இந்த ஆட்டுக்குட்டி நம்பும். வளர்க்குற ஆளை என்னைக்குமே ஆடு நம்பாது. ஒரு செம்பரியம் குட்டி பால் குடிக்கிற தருணத்தில் வாங்கி வளங்க, நீ அசந்து அந்த பாலை கொடுக்கறதுக்குள்ள விரலை சுவஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ என்ன திண்டாலும் அது இங்கேயே அசந்து பனியனை கட்டிட்டா உன் கம்பு கூட்ட மஜிரல் ஆவிடும். செம்பரியம் குட்டி கிணத்துல குதிச்சா கூட குதிக்கும், நம்மளோட தான் படுக்கும். ஆனால் நம்மளை ஒரு வளர்த்தால நம்பாது. இந்த வியாபாரியத்தையும் நம்பும். வியாபாரி வந்து விலை வேசும் போது இந்த கெடாயை தொடைய ஒரு புடி பிடிப்பார். அந்த கெடா அந்த கவட்டுக்குள்ள இருக்க தூக்குண்ட 2 தட்டு தட்டுவார். அப்போ அந்த கெடா நினைக்கும், இவன் நல்லா மஜாஜ் பண்ணுறேன், ஊட்டியில் பியூட்டி பார்லர் வச்சுருப்பேன் போல. பலத்தையும் கூட ஒரு தடவை கூட அந்த அண்டர் கிரவுண்டை டச் பண்ணதில் இவன் நல்லா பண்ணுறான் அப்படின்னு அவன் கூட போயிடும். காலையில் 5 மணிக்கு லைட்டை போட்டு தண்ணி தெளிச்சு வெட்டுவேன்னு கெடா முட்டைக்கு தெரியாது. அதனாலதான் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன
நிறைய பேரு நிறைய பேரு எதையோ எடுத்து சொன்னாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. ஒண்ணுக்கு இருக்கு போய் தானே இருந்து வாங்கங்க. நான் டான்ஸ் பிள்ளைக்கு அப்புறமா வெளியே வரேங்க.